வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுகிறேன். ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு. விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன் சொன்னாலாம் அப்படின்னு. இது யார் சொன்னது தெரியுமா? இவர் தானே சொன்னது அப்படின்றது நமக்கு தெரியுமா? சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. இது யார் சொன்னதுங்கிறதே தெரியாது. ஆனா இது அப்படியே ஒரு கர்ண பரம்பரை வார்த்தை மாதிரி. கர்ண பரம்பரைனாக்க நான் ஆரம்பத்துல சின்ன வயசுல நினைச்சிட்டு இருக்கேன் கர்ணனோட பரம்பரை அப்படின்னு. கர்ணம்னா காது. ஸோ காது வழியாக பரப்பப்பட்ட ஒரு விஷயம் கர்ண பரம்பரை. செவி வழியாக சென்ற ஒரு வார்த்தை தான் விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பானானா அப்படிங்கிற மாதிரி. இந்த விடிய விடிய கதை கேட்டு கதை தாங்க விஜய் விஷயத்துல செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நேரேட்டிவ் செட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி விஜய் அவர்கள் என்னென்ன கூத்துக்களை எல்லாம் கோமாளித்தனத்தை எல்லாம் இந்த தேர்தலில் செஞ்சு வச்சிருந்தாரு. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம பார்த்து சந்தோஷப்பட போறோம். வணக்கம் நண்பர்களே. விஜயினுடைய அரசியல் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க விடிய விடிய கதை கேட்டுங்கிற வார்த்தையை விட்டுருங்க. சீதைக்கு ராம சித்தப்பன், சீதைக்கு ராம சித்தப்பன், சீதைக்கு ராம சித்தப்பன்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு இடத்துலயா. யோ, சீதைக்கு புருஷன் கிடையாதுயா ராம, சித்தப்பையா அப்படின்னு ஒரு கூட்டம் நம்ப ஆரம்பிச்சிடும். ஒரு பொய்ய 10 தடவை சொன்னா அது உண்மையாயிடும் அப்படின்னு. குமாருங்கிறவன் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் அனுப்புறான். அது ரமேஷுங்கிறவன் யாருக்கோ அனுப்புறான். ரமேஷ் மகேஷ் உடனே அதை அனுப்புறான். விமலா அனுப்புறான், கமலா அனுப்புறான், ராதா அனுப்புறான், அம்பிகா அனுப்புறான், ஸ்ரீதேவி அனுப்புறான், ஸ்ரீபிரியா. அதாவது இதெல்லாம் நடிகைகள் பேரை சொல்றேன்னு இல்லை, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். இப்படிலாம் சொல்லவே அதை உண்மைன்னு நம்ப வைக்கிறத தான் இந்த விஜயினுடைய அரசியல் செய்துக்கிட்டே இருந்தது. இது ஒரு மோசமான விளைவு அப்படிங்கிறது தான். தமிழக இளைஞர்கள் இன்னைக்கு கடந்த தலைமுறை வரைக்க ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் முடிவெடுத்து எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள்லாம் இங்கே வந்திருக்கு, தமிழகத்தில் வந்திருக்கு. இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள், நேற்றுக்கு கூட நேபாளில இருந்து இங்கே குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வேலையில் இருக்கிற ஒரு மனிதரை சந்தித்து பேசினேன். பீகார்லேருந்து வந்தவர் ஒரு பையன் வந்து நேற்று 2 நாளைக்கு முன்னாடி யார்கிட்டயோ பேசிக்கிட்டு அவன் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதான் அந்த பையன். அந்த பையன்ட்ட ஏண்டா வேற அப்படின்னு கேட்டேன். நான் பேசின பாஷை புரியாட்டினாலும் நான் அவனை தொட்டு அவன்கிட்ட பேசுனது நம்மளுடைய அழுகையை புரிஞ்சுக்கிட்டே இவன் ஏதோ கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதனால நான் லீவ் போட்டுட்டு நாளைக்கு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். எங்கடானாக்கா உத்தரப்பிரதேசம். இப்படி இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் இருக்கிறவங்க இளைஞர்கள், வயதானவர்கள் எல்லாரும் தன்னுடைய மனைவி குழந்தைகளை எல்லாம் விட்டுட்டு, அப்பா அம்மாவையெல்லாம் விட்டுட்டு வந்து அடைக்கலம் தேடுகிற இடம் தமிழகம், தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போனவர்கள் வேணா ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வேலை கிடைக்கல, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வெளி மாநிலத்துக்கு ஒரு கட்டுமான வேலைக்கோ சென்ட்ரிங் வேலைக்கோ கட்டட வேலைகளுக்கோ வேற எந்த வேலைகளுக்கோ போறவங்கன்றது குறைவு. ஏன்னா அங்கெல்லாம் +2 10th கூட தாண்டாதவங்க, 8th கூட தாண்டாதவங்க தான் அந்த மாநிலங்களில் ஜாஸ்தி. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் இன்னைக்கு படித்த இளைஞர்களை கூட சிந்திக்க விடாமல் முடக்குகிற ஒரு வித்தையை செஞ்சு போடி மஸ்தான் வித்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கீரி பாம்பு சண்டைக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த விஜய் வளர்த்து விட்டது. இன்னைக்கு இளைஞர்கள் வந்து மூளை மழுங்கி போயிருக்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்க வேண்டியிருக்கு. கரூர் விஷயம் எவ்வளவு பெரும் துயரம். வண்டியில விஜய் வந்துட்டு இருக்கும்போது அந்த பைக்கு வந்து வண்டிக்குள்ளார போய் அவன் செத்து இருப்பான். அவன் உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானுங்கிறதே நமக்கு தெரியாது. ஒருத்தன் செத்து போனா அதுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு கூட அவங்க தயாரா இல்லை. அவங்க எல்லாத்துக்கும் காரணம், எது செஞ்சாலும் கரூர் சம்பவத்துக்கு காரணம் திமுக தான். நான் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து அனுமதி கேட்டேன், ஆனா அனுமதி மறுக்கிறாங்க. அதுக்கு காரணம் தேர்தல் ஆணையம் கிடையாது, திமுக தான். தேர்தல் ஆணையத்தை காரணம் சொல்லாம திமுக காரணம் சொல்றது. ஜனநாயகன் படம்ங்கிறது சென்சார் போர்டு சம்பந்தப்பட்ட விஷயம். சென்சார் போர்டுங்கிறது கேரம் போர்டு கிடையாது, யார் வீட்டில் வேணாலும் இருக்கிறதுக்கு. சென்சார் போர்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயம். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை முடக்குதுங்கிறத அப்படியே மறைக்கிறது.
சென்சார் போர்டு முடக்கி ஜனநாயகன் படம் வராம செய்யறதுக்கு திமுக தான் காரணம். ஆமாமா, விஜயே சொல்லிட்டாரு. அப்படின்னா திமுக தான் காரணம். ஏங்க இந்த இடத்துல வந்து வீடியோ பேசிட்டே இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா உளறான், இந்த மாதிரி கல்லு வீசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோடா பாட்டில் இதை காமிக்கலாம். ஏதோ 5 நிமிஷத்துல வீடியோ எடுத்துட்டேன்னா இது வரைக்கும் அந்த வீடியோ ஆதாரங்களை அவன் கொடுக்கல. கரூர் சம்பவத்துக்கு காரணமானவங்கன்னு சொல்லி சொல்றதுதான். அந்த வீடியோ ஏதாவது இருக்கா? அதை கொடுத்துருக்கானா? கொடுக்கல. என்னுடைய கணவர் வேறு ஒரு பெண்ணோட நடிகையோட தொடர்பு வச்சிருக்காரு. நான் கடந்த 5 வருடங்களாக மிகுந்த மன உளைச்சலா இருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய கணவர் சைக்கோவாவே ஆயிட்டாரு. என்னை வீட்டில் முடக்கி வச்சுட்டாரு, வெளியில போக விடாம செஞ்சுட்டாருன்னு விஜயோட மனைவி சொல்றாங்க. அடுத்த நாள் விஜயோட மனைவிய கெட்ட வார்த்தை அத்தனைகள்லாம் சொல்லி திட்டிட்டு இருக்காருங்க இந்த இளைஞர் பட்டாம். நாளைக்கு விஜயே மனசு திருந்தியோ அல்லது போடா நாயை வீட்டை விட்டுன்னு அந்த நடிகை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவோ விஜய் வந்து திரும்ப சேர்ந்துட்டாருனாக்க, ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்கான், விஜய் இருக்கா அப்படின்னு சொன்ன விஜய் வீட்டில் விஜயோட பொண்டாட்டியும் இல்லை, விஜயோட பையனும் இல்லை, விஜயோட பொண்ணும் இல்லை. ஆனா அதையெல்லாம் மறக்கடிக்கிற விதமா இப்படி சொல்றது, 234 தொகுதியிலையும் உங்க விஜய் தான் நிக்கிறேன், உங்க வீட்டு விஜய் தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 தொகுதிக்கு மட்டும்தான் இந்த ஆள் பிரச்சாரம் பண்ணலாம். ஆனா 234 தொகுதி மக்களும் இவனுக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு நேரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே வராங்க. நான் சரி ஏங்க 234 தொகுதிக்கு வரல, இத்தனை வயசுல ஸ்டாலின் வராரு, இத்தனை வயசுலயும் எடப்பாடி வராரு, இத்தனை வயசுலயும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் தோழர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, திருமாவளவன் போயிட்டு இருக்கிறாரு, பிரேமலதா விஜயகாந்த் அண்ணியார் போயிட்டு இருக்கிறாங்க, ஏங்க இப்படி அப்படின்னு யாரும் கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இத்தனாம் தேதி பிரச்சாரம் அப்படின்னு இவங்களே அறிவிப்பானுங்க. அப்புறம் அடுத்த நாள் பிரச்சாரம் ரத்து அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பிரச்சாரத்துக்கு ரத்துக்கு காரணம் வந்து திமுக எங்களுக்கு சரியான போலீஸ், திமுகவோட போலீஸ் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, இப்படியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே வராங்க. கட்சி எதிர்க்கிறதா இருந்தா எல்லாத்தையும் தானே எதிர்க்கணும். எப்படி எம்ஜிஆர் திமுகவை மட்டும் கலைஞரை மட்டும் எதிர்த்துட்டு இருந்தாரோ, காங்கிரஸை எதிர்க்காம இருந்தாரோ, அதே போல திமுகவை மட்டுமே டார்கெட் வச்சு அதிமுகவையும் எதிர்க்காம பாஜகவையும் எதிர்க்காம அப்படியே விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு வித்தையை தான் விஜய் பண்ணாரு. நாளைக்கு பவன் கல்யாண் செஞ்ச அரசியல் தாங்க அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறது. ஆமா, யாராவது சொல்லுவாங்களா? அதாவது நாளைக்கு தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட போகும்போது எல்லாரும் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கோங்க, பிரவுன் கலர் பேண்ட் போட்டுக்கோங்க, நீங்க போங்க அப்படின்னாங்க. இதுவே தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட முடியுமா? உட்பட்டது. ஒரு பிரச்சாரம், அது மௌனமான மறைமுகமான ஒரு பிரச்சாரத்தை இளைஞர்களை நோக்கி தூண்டி விடும். இப்படி தூண்டி விட்டு அவன் தான் வெள்ளை சட்டையை வாங்கி கொடு, பிரவுன் கலர் பேண்ட்டை வாங்கி கொடுன்னு போட்டுட்டு திரியிறாங்க. ஏதோ இந்த கௌதம் வாசுதேவ் மேனன் படத்துல ஒரு காப்பு வரும், எல்லாருமே ஹீரோலாம் காப்பு போட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் சத்யா படத்துல கமல் சார் போட்டிருந்தாரு. அந்த படத்தோட தாக்கம் தான் நானே காப்பு போட்டிருக்கேன், என் படங்கள்ல வர ஹீரோவும் காப்பு போட்டிருக்காருன்னு. ஏதோ ஒரு 50 ரூபா 60 ரூபா காப்பா இருந்தா பரவாயில்லைங்க, ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட் பேண்ட் வாங்கணும், சட்டை வாங்கணும், எல்லாரும் எலெக்ஷன் அன்னைக்கு போட்டிருக்கணும். அப்படி எலெக்ஷன் அன்னைக்கு போட்டுட்டு திரியிறவனுங்க பூத்துக்கிட்ட போயிட்டு இருக்கிறவனுங்களை பார்த்தாக்கவே இவன் தாவேக்காரன்னு தெரியும். நாளைக்கு தோத்து போயிட்டானாக்கா என்ன பேச்சு பேசுறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ எந்த கட்சிக்காரனோ விட்டு வெளுத்தெடுத்தாங்கனாக்க அம்மனா வருவான், அப்பானா வருவான், இல்ல விஜய் தான் ஆறுதலுக்கு வந்து நிற்பானா. இப்படியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே வர்றாரு. இதை தாண்டி இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னடானாக்க ஒரு செய்தி ஒரு நாள் ஃபுல்லா பரவுங்க. விஜய், அதாவது விஜய் பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொன்னாலும் பரவும். விஜய் பிரச்சாரம் ரத்து, பிரேக்கிங் நியூஸ். விஜய் பிரச்சாரம் திடீர் ரத்து, இப்படி ஒரு பிரேக்கிங் நியூஸ். விஜய் தன்னை ஒரு ஒரு பெரிய மாபெரும் சக்தியாகவே அவரே நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா விஜய் ஒரு சைக்கோ, விஜய் ஒரு சைக்கோ. அதனாலதான் லைட்டை ஆஃப் பண்ணி ஒரு கொடூரமான முறையில் சிரிச்சார் விஜய். இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் வந்து எலெக்ஷனுக்கு பிறகு அவங்களுடைய ஆட்கள் இன்ஃபுளுசருக்கு கிட்டத்தட்ட 215 கோடிக்கு மேல செலவு பண்ணப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. என்ன அவங்களுக்கெல்லாம் இன்ஃபுளுசருக்கு இன்ஸ்டால இருக்கிற பிரபலங்கள் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, விஜய் நாளைக்கு கூட்டம் போடுறாரு, ரகசிய கூட்டம். எதுக்காக? தன்னுடைய அமைச்சரவையில யார் யாரெல்லாம் இடம்பெற போகிறார்கள் அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாரு,
பொதுப்பணித்துறை அமைச்சர் யாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரு, காவல்துறைக்கு அமைச்சர் யாருன்னு அவங்க ஒரு லிஸ்ட் போடுறாங்க. அதாவது கங்கா அந்த சந்திரமுகியோட ரூமுக்கு போனா, சந்திரமுகி கொலுசை எடுத்தா, சந்திரமுகி புடவை எடுத்தா, சந்திரமுகியினுடைய ஓவியத்தை பார்த்தா, சந்திரமுகியோட புடவை எடுத்து கட்டிக்கிட்டா, சந்திரமுகியோட கொலுசை எடுத்து போட்டுக்கிட்டா, சந்திரமுகியாவே மாறினா அப்படின்னு சந்திரமுகி படத்துல வர மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனேயே அவர் நினைத்த முதல் விஷயம் நாம தான் முதல்வர் அப்படின்னு. கனவுல எந்திரிச்சா கூட சிஎம் சார் அப்படின்னு கூப்பிட்டாதான் அவருக்கு எந்திரிப்பார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். இப்படி அமைச்சரவை பட்டியல் ரெடி ஆயிடுச்சு. விஜய் கவர்னரிடம் கடிதம் கொடுத்தார் அப்படின்னு ஒரு நாள் வருது. எதுக்காக? பதவியேற்பு. விஜய் நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு. முதல்வராக விஜய் பதவியேற்கிறார், நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்க போகிறார் அப்படின்னு. கடைசியில இன்னைக்கு 2 to 8 தொகுதிகளுக்குள்ளார தான் கிடைக்கும், 8 to 12% தான் கிடைக்கும்னு கிட்டத்தட்ட 8-10 நிறுவனங்கள் கருத்து கணிப்புல தெரிவிச்சிருக்கு. இப்ப விஜய் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4 டிவியை உடைப்பாரு, இன்னும் கொஞ்சம் நல்லா குடிச்சிட்டுன்னா நல்லா தண்ணி இனி ஜூஸஸ்லாம் குடிச்சிட்டு நல்லா தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு அவர் போயிடுவார். ஆனா அவரையே நம்பி சுற்றி வந்த அந்த இளைஞர்கள், அந்த யுவதிகள், அவங்களுடைய நிலைமை எனக்கு என் புருஷனை விட விஜயை தான் பிடிக்கும். அந்த பொண்ணுங்களுடைய கதி, அந்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கா அந்த பொண்ணுங்களோட குழந்தைகளுக்கு என்ன கதி? இப்படி ஒரு நேரட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்குது. திமுக பீதி அடைஞ்சிருச்சு. ஜூனியர் விகடன் மாதிரியான ஒரு பாரம்பரிய பத்திரிக்கை விஜய்க்கு அடிச்ச ஜால்ரா மிக மிக கேவலமானது. ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில, அங்க அந்த நிறுவனத்திலே வேலை பார்த்தவங்கிற முறையில நான் வருத்தத்தோட இதை பதிவு செய்யறேன். ஒவ்வொரு வாரமும் விஜய் இந்த தேர்தலில் விஜய் பார்த்து திமுக பயந்துட்டு இருக்காங்க, அதிமுக பயந்துட்டு இருக்காரு, எடப்பாடிக்கு வைத்தால போயிடுச்சு, ஸ்டாலினுக்கு வாயால போயிடுச்சு, இப்படி எழுதுறாங்க. விஜய் ஒரு ரூம்ல ஆதவர்ஜினாட்ட என்ன பேசினாரு அப்படின்னு பக்கத்துல நின்று கையை கட்டி கேட்டுட்டு இருந்த மாதிரி எழுதுறாங்க. ஸ்டாலின் கொடைக்கானல் போயிருந்தாரா, ஊட்டி போயிருந்தாரா, அங்க போயிட்டு அங்கேயே அவர் நிம்மதியா இல்ல, அப்படியே வேர்த்து கொட்டிச்சு கொடைக்கானல்ல கூட அப்படின்னு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி, சார் இந்தாங்க கர்ச்சீஃப் வச்சு துடைச்சிக்கங்க அப்படின்னு கொடுத்தவங்க மாதிரியே எழுதுறாங்க. இதெல்லாம் ஒரு நேரேட்டிவ் செட் பண்றது. இதெல்லாம் முன்னாடி அரசியல்ல கிடையாதுங்க. எம்ஜிஆர் காலத்துல கூட இது மாதிரிலாம் கிடையாது, ஏன் ஜெயலலிதா காலத்துல கூட இது மாதிரிலாம் கிடையாது. ஆனா விஜய் ஏற்படுத்துகிற அந்த பிம்ப அரசியல் இருக்குல்ல, அது சுக்குநூறா இந்த தேர்தலில் உடைஞ்சிருக்கு. அதுதான் இந்த ரிசல்ட் காமிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நேரேட்டிவை செட் பண்ணி இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்னே உசுப்பேத்தி இளைஞர்கள் அப்படி நடக்கலன்னும் போது ஒரு படம் தோல்வி அடைஞ்சிருச்சுனாலே விஜய் ரசிகர்கள் கொந்தளிக்கிறாங்க. இதுல அஜித்தை பிடிச்சி இழுக்கிறது, விஜயோட கட்சி ஆளுங்க நடிச்சுட்டு அந்த சம்பளத்தை வச்சுட்டு ஜாலியா கார் ஓட்டுறவங்க கிடையாது இங்க தலைவர் அப்படின்னு அஜித் ரசிகர்கள் இந்த தேர்தலை ஆப் வச்சிருக்காங்க. இதை பத்தி தனியா பேசுறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த இன்ஸ்டாகிராமுக்கு வேணா விஜய் முதல்வராக இருக்கலாம், புஷி கல்வித்துறை அமைச்சராக இருக்கலாம், செங்கோட்டையன் நிதியமைச்சராக இருக்கலாம், நம்ம ஆதவ் அர்ஜுன் சபாநாயகராகவோ துணை சபாநாயகராகவோ இருக்கலாம். ஆனா நிஜத்துல அது நடக்காது ராசா, கனவு பலிக்காது ராசா. கனவு கண்டுகிட்டே இரு, இந்த கனவு ஒருபோதும் பலிக்க போறதில்லை. ஆனா உன்னை நம்பி இருக்கிற, உன்னை விரும்புகிற அந்த இளைஞர்களுக்கு நீ என்ன செய்ய போற? விஜய் உன்னைய தான் கேட்குற, நீ என்ன செய்ய போற? அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு நீ ஏதாவது ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருப்பியா? அந்த இளைஞர்களை ஒரு நற்பணி இயக்கமா மாத்துறதுக்கு, ஒரு இரத்த தானம் கொடுக்கறதுக்கு, ஒரு உடல் உறுப்பு தானம் கொடுக்கறதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா? இந்தியாவிலேயே தன்னுடைய ரசிகர்களை இரத்த தானம் கொடுக்க வைத்த நடிகர் கமல்ஹாசன்கிறது உனக்கு தெரியுமா? இந்தியாவிலேயே ஒருத்தர் உடல் உறுப்பு தானம் செய்து தன்னுடைய ரசிகர்களை அப்படி செய்ய வச்சது கமல்ஹாசன் தான்ங்கிறது தெரியுமா? இதை பார்த்துட்டு தான் நடிகர் சிரஞ்சீவியும் அப்படி செய்ய ஆரம்பிச்சாருன்றது உனக்கு தெரியுமா? வரலாறே தெரியாது உனக்கு, ஆனா நீயே வரலாறு ஆகணும்னு ஆசைப்படுற. இந்த விஜய் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நேரேட்டிவை செட் பண்ணி இளைஞர்களின் மூளையை மழுங்கடித்து கொண்டிருக்கிறார், மழுங்கடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நான் உங்ககிட்ட பதிவு செஞ்சேன். வணக்கம்.